அனைவருக்கும் வணக்கம். 30/7/2024 அன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தீர்ப்பு நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான தீர்ப்பு. ஆனால் அதோட முக்கியமாக குறிப்பாக இப்போ லா படித்து முடிச்சுட்டு பார் கவுன்சில் என்ரோல் ஆக போகிற கிராஜுவேட்ஸ், லா படிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், லா படித்து முடித்தாலும் என்ரோல் பண்ணுறதுக்கே 15,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுமே நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே முக்கியமாக இந்த தீர்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். இந்த வழக்கோட பேர் கௌரவ்குமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். வழக்குடைய நம்பர் சிவில் ரிட் பெட்டிஷன் நம்பர் 352 ஆஃப் 2023. இந்த வழக்கை பற்றி டீட்டெயில்டாக படிக்கணுன்றவங்களுக்கும், ஆர்டிக்கல் எழுதணுங்கிறவங்களுக்கும், ரிசர்ச் பண்ணணுன்றவங்களுக்கும் இந்த வழக்கிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிற இண்டெக்ஸை நான் கொடுத்துட்றேன். கிட்டத்தட்ட 70 பேஜ் கொண்ட இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ இந்த வழக்கில் மனுதாரருடைய கோரிக்கை என்னென்னா, அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961க்கு அடியில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ், ஒரு மாநிலத்திலே இருக்கக்கூடிய பார் கவுன்சில்ஸ் என்ரோல்மெண்ட்டுக்காக கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த என்ரோல்மெண்ட் ஃபீஸ் சட்டத்துக்கு எதிராக இருக்குது. சட்டத்தில் சொல்லப்பட்ட லிமிட்டை விட அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்க. அதனால் அது சட்டத்துக்கும் கான்ஸ்டியூஷனுக்கும் எதிராக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிட்டால் இந்த வழக்கை இன்னும் முழுமையாக புரிஞ்சுக்கலாம். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மத்தியில் இருக்கிறதும் சரி, ஒரு மாநிலத்திலேயே இருக்கக்கூடிய ஸ்டேட் பார் கவுன்சில்ஸும் சரி, இது எல்லாமே அட்வொகேட்ஸ் ஆக்டுக்கு அடியில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது இவங்க எல்லாருமே அத்தாரிட்டிஸ் அண்டர் தி ஆக்ட். இவங்களுடைய பவர்ஸ் என்ன, இவங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, எல்லாத்தையுமே அந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட் தான் தீர்மானிக்கும். இன்னும் சொல்ல போனால் அட்வொகேட்டாக இருக்கிற ஒருத்தரும் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, என்ரோல்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, இது எல்லா விஷயங்களையுமே தீர்மானிக்கக்கூடியது அந்த அட்வொகேட்ஸ் ஆக்ட். அதனால் அட்வொகேட்டாக இருக்கிற ஒருத்தரும் சரி, ஸ்டேட் பார் கவுன்சில்ஸும் சரி, ஏன் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா கூட அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்களை மட்டும்தான் செய்யணும், அதுக்கு மேலேயோ குறைச்சோ செய்யக்கூடாது. அப்படி இருக்கும் போது என்ரோல்மெண்ட் ஃபீ அப்படின்னு அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதோட பல மடங்கு அதிகமாக வசூல் பண்ணுறாங்க. இது சட்டத்துக்கே எதிரானது. அதனால் இந்த விஷயம் மாற்றப்படணுங்கிறது தான் மனுதாரரோட கோரிக்கை. இது மட்டும் இல்லாமல் மனுதாரர் தரப்பில் சொல்லப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ரோல்மெண்ட் ஃபீ அப்படிங்கிற பேரில் இவங்க வாங்குறதே சட்டத்தில் இருக்கிற லிமிட்டுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸிங் ஃபீ, அப்ளிகேஷன் ஃபீஸ், போஸ்டல் சார்ஜஸ், வெரிஃபிகேஷன் சார்ஜஸ், இன்னும் ஏகப்பட்ட பேரில் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே என்ரோல்மெண்ட் டயத்திலே கட்ட சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதுவுமே கிட்டத்தட்ட என்ரோல்மெண்ட் ஃபீயாக தானே இருக்குது. அப்போ எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோன்னா சட்டத்தில் இருக்கிற லிமிட்டுக்கு பல மடங்கு அதிகமாக இருக்குது. இது பல பேர் இந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்குது. அதனால் இந்த விஷயம் மாற்றப்படணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. மனுதாரர் கோரிக்கையை கேட்ட நீதிமன்றம் இந்த வழக்கில் மொத்தம் 2 இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. முதல் இஷ்யூ, இன்றைய தேதியில் ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் வாங்கக்கூடிய இந்த என்ரோல்மெண்ட் ஃபீஸ் அட்வொகேட்ஸ் ஆக்ட் செக்ஷன் 24க்கு எதிரானதா. ரெண்டாவது இஷ்யூ, என்ரோல்மெண்ட் டைமில் வேறு பேரில் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த மிஸ்லேனியஸ் ஃபீஸ் சட்டத்துக்கு எதிரானதா அல்லது முறையானதா. இந்த இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ண நீதிமன்றம் இதே மாதிரி சூழலில் முன்னாடியே கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளை எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செய்யுது. அந்த வகையில் இந்த தீர்ப்புகளை எல்லாம் ஆராய்ந்த நீதிமன்றம் சில பிரின்சிபிள்ஸை முன்வைக்கிறாங்க. முதல் விஷயம், ஒரு சட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தாரிட்டி, அதாவது டெலிகேட், அந்த சட்டத்தில் எக்ஸ்பிரஸாக வெளிப்படையாக சொன்ன விஷயத்தை தாண்டி எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த சட்டத்தில் சொன்ன விஷயத்துக்கு கம்மியாகவும் செய்ய முடியாது, அதிகமாகவும் செய்ய முடியாது. மூணாவது, ரொம்பவே முக்கியமான விஷயம், ஒரு ஃபிஸ்கல் ப்ரொவிஷன், அதாவது நிதி சம்மந்தப்பட்ட நடைமுறைகள் இருக்கும்போது அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும், அப்படி வளைக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கன்க்ளூட் பண்ணுது. இதெல்லாம் சொன்ன உச்சநீதிமன்றம் சரி அட்வொகேட்ஸ் ஆக்டில் என்ன தான் அமௌண்ட்டு சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா, செக்ஷன் 24(1)(f) அட்வொகேட்ஸ் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிற அமௌண்ட் நம்ம எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கலாம். ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவராக இருந்தால் 750 ரூபா, எஸ்சிஎஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவராக இருந்தால் 125 ரூபா. இதுதான் என்ரோல்மெண்ட் டயத்தில் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய மேக்ஸிமம் அமௌண்ட்டாக இருக்கணும். ஆனால் எல்லா ஸ்டேட்லேயுமே நம்மக்கிட்டேருந்து வாங்குகிற என்ரோல்மெண்ட் ஃபீஸ் 5 இலக்க எண்களாக தான் இருக்குது. ஏன் தமிழ்நாடு நம்ம ஸ்டேட் எடுத்துக்கிட்டாலே என்ரோல்மெண்ட் ஃபீன்னு சொல்லி அவங்க வாங்குறதே 14,100 ரூபா. இன்னும் ஏகப்பட்ட சார்ஜஸ் இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் மொத்த ப்ராசஸும் ஆன்லைனில் இருக்கிறதுனால இந்த அமௌண்ட்டெல்லாம் கட்டினா தான் நம்ம அப்ளிகேஷன் அடுத்த ஸ்டேஜுக்கே போகும். ஸோ இன்டைரக்டாக நம்ம எல்லாரையுமே சட்டத்தில் சொல்லப்பட்ட லிமிட்டோட இந்த எல்லா ஸ்டேட் பார் கவுன்சில்ஸுமே பல மடங்கு கட்ட வச்சுருக்காங்கங்கிறது தான் உண்மை. இந்த நிதர்சனத்தை கருத்தில் கொண்ட உச்சநீதிமன்றம் ஸ்டேட் பார் கவுன்சில்ஸோடைய இந்த நடவடிக்கை சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்கு. மேலும் என்ரோல்மெண்ட் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பார் கவுன்சில்ஸுக்கு பவர் இருக்குது. அதோடு சேர்த்து ஸ்டாம்ப் டியூட்டியை மட்டும்தான் கலெக்ட் பண்ணலாம். ஆனால் இதை தவிர வேறு சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு எந்த பவரும் இல்லை. அதனால் இந்த மிஸ்லேனியஸ் ஃபீஸுங்கிற பேரில் கலெக்ட் பண்ணக்கூடிய சார்ஜஸ் எல்லாமுமே சட்டத்துக்கு எதிரானது. ஏன்னா என்ரோல்மெண்ட் டைமில் கட்டுற எல்லா ஃபீஸுமே
அது அப்ளிகேஷன் சார்ஜஸ், ப்ராசஸிங் சார்ஜஸ், போஸ்டல் சார்ஜஸ், இது எல்லாமே என்ரோல்மெண்ட் ஃபீஸுக்கு சம்மந்தப்பட்டது தான். அதனால் என்ரோல்மெண்ட் ஃபீ ரூ. 750 125 சொல்கிறதுக்குள்ளேயே இது எல்லாமே அடக்கமாகணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இவ்வளோ நேரம் ஸ்டேட் பார் கவுன்சில்ஸை பற்றி பேசியாச்சு. இப்போ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா பற்றியும் பேசலாம். 2013 சரி 2016 சரி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது மூலமாக ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. நீங்கள் கலெக்ட் பண்ணுற சார்ஜஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அட்வொகேட்ஸ் ஆக்ட் சட்டம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, சார்ஜஸ் எல்லாம் ரிவைஸே ஆகலை, அதனால் நீங்கள் எல்லாருமே உங்கள் சார்ஜஸை ரிவைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லா ஸ்டேட் பார் கவுன்சில்ஸுமே சார் நீங்கள் சொல்கிற நாங்கள் உடனே பண்ணிடுவோம் சார், தவிர எங்களுக்கு இது ஃபேவரபுளாக வேறு இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே அப்போ மாறினது தான் இந்த 5 இலக்க எண்களாக இருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் ஃபீஸ். அதனால் இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அந்த ரெசல்யூஷன், அந்த லெட்டருமே சட்டத்துக்கு எதிரானது, சட்டத்தோட பார்வையில் அது செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இவ்வளவு நேரம் சட்டத்தின் பார்வையில் இது எப்படியெல்லாம் தப்புன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் சமுதாய ரீதியாக இது என்னென்னலாம் பிரச்சனைகளை உருவாக்கியிருக்குன்னு ஆராயுது. முதல்ல ரூ. 750 125 கட்ட வேண்டிய ஒருத்தரை ஆயிரக்கணக்கில் கட்ட வைக்கிறது மூலமாக இது ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஸ்கிரிமினேஷனை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லுது. அதாவது பொருளாதார ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் பலவீனமான பின்புலத்திலேருந்து வரவங்க இந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கிறதுல இது ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. மேலும் 1993 அட்வொகேட்ஸ் ஆக்டில் ஒரு சின்ன திருத்தம் கொண்டு வந்தது பாராளுமன்றம். அதாவது அது வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரிக்கு ரூ. 250 எஸ்சிஎஸ்டி கேட்டகிரிக்கு ரூ. 125 தான் என்ரோல்மெண்ட் ஃபீயாக இருந்தது. ஆனால் 1993 அப்புறமா ஜென்ரல் கேட்டகிரிக்கு 250 750 மாற்றின பாராளுமன்றம் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரிக்கு மட்டும் 125 வச்சிருக்கு. இதன் மூலமாக பார்லிமெண்ட் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி, இந்த ஒடுக்கப்பட்ட இந்த சமுதாயங்கள்லேருந்து நிறையா பேர் இந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கணும், அவங்களுக்கு இது ஒரு ஊக்கமாக இருக்கட்டும்னு சொல்லி தான் அந்த சார்ஜஸை உயர்த்தாமல் இருக்காங்க. இதுக்கு உயர்த்துறவங்க அதுக்கும் உயர்த்திருக்க வேண்டியது தானே. ஆனால் அவங்க எடுத்திருக்கிறது ஒரு கான்ஷியஸ் டெசிஷன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சட்டம், அதுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய இந்த அமைப்புகள், ஸ்டேட் பார் கவுன்சில்ஸ் தானாக தன்னிச்சையாக முன் வந்து இந்த ஃபீஸை உயர்த்திருக்கிறது மூலமாக இந்த எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டிக்கு இது ஒரு பெரிய அநீதியாக இருந்திருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. என்னதான் சொன்னாலும் பார் கவுன்சில்ஸ் நடக்கிறதுக்கும் காசு வேணும்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் படிப்பை முடிச்சுட்டு முதல்ல இந்த ப்ரொஃபஷனில் கால் எடுத்து வைக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த கிராஜுவேட்ஸ் கிட்டேருந்து காசை பிடுங்காமல், அதுவும் ஆயிரக்கணக்கில் வாங்காமல், ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்கள்கிட்டேருந்து வாங்குறதுக்கு ஏகப்பட்ட ரீசனபிள் வேஸ் இருக்குது. அதில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு வழக்கறிஞர் தான் அப்பியர் ஆகக்கூடிய ஒரு கேஸுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த வக்காலத்தில் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டுறாரு, அதோடு சேர்த்து அட்வொகேட்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட் ஸ்டாம்பும் ஒட்டுறாரு. அது அவரோட ப்ராக்டிஸ் சம்மந்தப்பட்டது. எத்தனை வக்காலத்து கொடுக்குறாரோ அத்தனை ஸ்டாம்ப் ஒட்ட போகிறாரு, அத்தனை கேஸில் அப்பியர் ஆக போகிறாரு, அதுலேருந்து உங்களுக்கு ஃபண்டு வருது. அது அவரோட ப்ராக்டிஸ் சம்மந்தமாக இருக்குது. ஆனால் இது ஒருத்தர் உள்ளே வரும்பொழுதே காசு வாங்குறது அவ்வளோ நியாயமாக இல்லை, அதுவும் சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது சரியில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவிக்குது. இவ்வளோ சொன்ன உச்சநீதிமன்றம் இந்த குறிப்பிட்ட தீர்ப்பு ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளுக்கு முன்னாடி வரைக்கும் என்னதான் பார் கவுன்சில்ஸ் இல்லீகலாக என்ரோல்மெண்ட் ஃபீஸும் மிஸ்லேனியஸ் ஃபீஸும் வாங்கியிருந்தாலும் அதை ரீஃபண்ட் பண்ணக்கூடிய ஆப்ளிகேஷன் அந்த பார் கவுன்சில்ஸுக்கு கிடையாது. ஏன்னா அந்த வருமானத்துக்கு ஈக்குவலான செலவினங்களை அவங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க அல்லது கமிட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா எந்த ஒரு பார் கவுன்சிலும் சட்டத்தில் சொன்ன அந்த லிமிட்டை விட அதிகமாக வசூல் பண்ண முடியாது. அதனால தான் முன்னாடியே சொன்னேன், ஆல்ரெடி லா படிச்சுட்டு என்ரோல் பண்ண காத்திருக்கிறவங்களுக்கும் இனிமேல் லா படிக்க போகிறவங்களுக்கும், லா படிக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்களுக்கும் இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான தீர்ப்பு. பாராளுமன்றமாக முன் வந்து அட்வொகேட்ஸ் ஆக்டை அமெண்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ரூ. 750 125 என்ஹான்ஸ் பண்ணாலோடைய இந்த பார் கவுன்சில்ஸ் நம்மக்கிட்டேருந்து அதிகமாக வசூல் பண்ண முடியாது. எனவே நம்ம உரிமைகள் என்னன்னு பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.